நான் மாருதி கப்பலில் வந்து ஜாயின் பண்ணி சில தினங்கள் ஆச்சுங்க. லண்டன்லேருந்து நம்ம கப்பல் கிளம்பி வெளியே வந்துருச்சு. இப்போது போலாண்டு நாட்டை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. லண்டன்லேருந்து கிளம்பி அப்படியே மேலே வந்து இப்போது நார்த் சி கடல் பகுதியில் தாங்க இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடல் வந்து பயங்கரமாக இருக்குது. நார்மலான வெதருங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலான வெதரில் கடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் புயலெல்லாம் வந்ததுன்னா இந்த நார்த் சி கடல் பகுதி ரொம்ப மோசமாக இருக்கும். வீடியோக்குள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்போ நார்மலான கடல் பகுதிங்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பனி வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மிங்க. கிட்டத்தட்ட 0 டிகிரி செல்சியஸ் ரேஞ்சில் இருக்குது. அப்படியே இந்த ஸ்னோஃபால் வந்து லேசாக வீசுது. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கப்பல் போய்கிட்டு இருக்கு. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகளில் வந்து கப்பல் மேலேயும் கீழேயும் போய் வருது பாருங்களேன். அப்படியே மேலே ஏறி அப்படியே கீழே தம்னு அடிக்கும். சூப்பர். வாவ், கரெக்டாக உங்களுக்கு காட்டும்போது கப்பல் கீழே வந்து அடிக்கும்போது அந்த அலைகள் அப்படியே தெரிஞ்சு போகிறது சூப்பராக இருக்குது. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே சூரிய வெளிச்சத்துக்கு அப்படியே அருமையாக இருக்குது. அப்படியே ஸ்னோஃபாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிக்கிட்டு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு நானும் ரொம்ப நாளாக டெய்லியும் பார்ப்பேன். ஆனால் சூரிய வெளிச்சமே இருக்காது, மேகமூட்டமாகவே இருக்கும். இன்றைக்கி தான் சூரிய வெளிச்சம் வந்திருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் அடுத்து போலாந்து நாட்டை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி இந்த கடல் பயணம் இருக்குது, இந்த குளிர் நிறைந்த இந்த கடல் பயணம் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.